கேப்டன் அன்சுமன் சிங்க்கு என்ன ஆச்சு, அவருக்கு சியாச்சன்ல என்ன நடந்துச்சு, அவங்க வைஃப் ஸ்மிருதி சிங் இந்த இன்சிடென்ட்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஹாய் எவ்ரிவன், நான் உங்க தினேஷ் சுந்தர். உங்களுக்கு உலகத்துல நடக்கிற முக்கியமான நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். கேப்டன் அன்சுமன் சிங் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற சியாச்சன் பார்டர்ல மெடிக்கல் ஆபீசரா சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 2023 ஜூலை 19 காலையில 3 மணிக்கு அங்க இருக்கிற இந்தியன் ஆர்மி அமுனேஷன் டம்ப், அதாவது ஆயுதங்கள் வெடிமருந்துகள் இருக்கிற இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அங்க உள்ள சிக்கி இருந்த நிறைய பேரை கேப்டன் அன்சுமன் சிங் காப்பாத்துறாரு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன் சென்டர்ல தீ பரவ ஆரம்பிக்குது. அங்க கிரிட்டிக்கல் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கு. கேப்டன் அங்கேயும் போய் அந்த எக்யூப்மெண்ட்ஸை சேவ் பண்ண போராடுறப்ப கேப்டன் வீரமரணம் அடைகிறாரு. நெக்ஸ்ட் 2023 ஜூலை 22 அவருக்கு ராணுவ அரசு மரியாதையோட இறுதி சடங்கு பண்றாங்க. 2024 ஜூலை 5 இந்தியன் கவர்மெண்ட் கேப்டன் அன்சுமன் சிங்குக்கு கீர்த்தி சக்ரா அவார்டு அறிவிச்சு கௌரவிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த கீர்த்தி சக்ரா அவார்டு தான் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா செகண்ட் ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்டு. கேப்டன் அன்சுமன் சிங்கோட ஒய்ஃபான ஸ்மிருதி சிங்கும் கேப்டனோட அம்மாவும் தான் இந்த அவார்டை நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஸ்மிருதி சிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களும் அனுஸ்மன் சிங் அவர்களும் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டேலயே மீட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் சைட்லயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் 1 மந்த்லயே பாத்துக்கிட்டீங்கன்னா அனுஸ்மன் சிங் AFMC, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல செலக்ட் ஆயிடுறாரு. அங்க படிக்கவும் போயிடுறாரு. தென் 8 இயர்ஸ் 8 வருஷம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லயே இருக்காங்க. தென் அவங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கு. கேப்டன் அன்சுமன் சிங்குக்கு கல்யாணம் ஆன 2 மந்த்ஸ்லயே சியாச்சன்ல போஸ்டிங் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஜூலை 18 2023 அன்னைக்கு நைட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா 2 பேரும் போன்ல பேசி இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 50 இயர்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எப்ப வீடு கட்டலாம், குழந்தை பெற்றுக்கலாம்னு போன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கே இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல கேப்டன் வீரமரணம் அடைஞ்சிருக்காரு. ஸோ மார்னிங் பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மிருதி சிங்க்கு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா அவங்களும் அவங்க ஃபேமிலியும் ஒரு 7-8 மணி நேரம் கிட்ட அவங்க நம்பவே இல்லை அந்த நியூஸை. அப்புறம் தான் இது உண்மைன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தென் ஸ்மிருதி சிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கேப்டன் அன்சுமன் சிங் எப்பயுமே சொல்லுவாராம், தன்னோட மரணம் சாதாரணமா இருக்க கூடாதான், நெஞ்சில மெடலோட வீர மரணமா தான் இருக்கணும்னு சொல்லுவாராம். அதே மாதிரி 3 ஆர்மி ஃபேமிலி உயிரை காப்பாத்தி வீர மரணம் அடைஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கேட்கற நம்மளுக்கே ரொம்ப எமோஷனலா இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.